السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரங்களாக இருக்கட்டும், அதே போன்று கண்ணியங்களாக இருக்கட்டும், அதே போன்று அந்த மனிதனுக்கு என்னென்ன நலவுகளை வழங்க வேண்டுமோ அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கரத்தில் மட்டுமே இருக்கின்றது. தான் நாடியவர்களை எந்த நிலையிலும் மாற்றுவான். நாம் நினைக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய அந்த கெடுதியின் மூலமாகத்தான் இவ்வாறெல்லாம் நடைபெறுகின்றது என்பதாக சில தருணங்களில் சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. ஆனால் அது அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதமான தீங்குகளை செய்ய வேண்டும் என்பதாக நாடினாலும் அதை தவிடுபடியாக ஆக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: குலில்லாஹும்ம, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, யா அல்லாஹ் நீயே ஆட்சியின் அதிபதியாக இருக்கின்றாய், அரசாட்சி செய்வதிலேயே நீதான் அதிபதியாக இருக்கின்றாய் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்க. துத்தில் முல்க மன் தஷாஉ, நீ விரும்புகிறவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ, அதே போன்று நீ விரும்பியவரிடம் இருந்து அந்த ஆட்சியை பறித்து விடுகின்றாய் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்க. வதுஇஸ்ஸு மன் தஷாஉ, நீ விரும்புகிறவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். வதுதில்லு மன் தஷாஉ, நீ விரும்பியவரை இழிவுபடுத்துகின்றாய். பியதிக்கல் கைர், நன்மைகள் தீமைகள் அனைத்துமே உன்னுடைய கைவசம்தான் இருக்கின்றது என்பதை இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன், ஆற்றல் பெற்றவன் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த வசனம் ஒரு மகத்துவம் மிக்கதாகவும் அதே போன்று ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாகவும் அழகான பிரார்த்தனையாகவும் அமைந்திருப்பது மட்டுமல்லாது அவனுடைய வல்லமையை சுருக்கமான முறையில் விரிவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு வசனமாகவும் இந்த வசனம் அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இது எதனால் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பத்ர் போரிலும் உஹது போரிலும் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை பொறுக்க முடியாமல் மக்கத்து குறைஷி குஃபார்கள் காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு திட்டமிட்டாங்க. அதாவது நாம் கொஞ்சம் எல்லா மக்களையும் சேர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா அவங்கள வெற்றி கொண்டு விடலாம், அவங்களை இழிவுபடுத்தி விடலாம், கேவலப்படுத்தி விடலாம் என்பதாக எண்ணக்கூடிய மக்காவினுடைய குறைஷி குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுத்தாங்களாம். எப்படி முடிவெடுத்தாங்க? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாம் என்ன செய்வோம், ஒன்று கூட்டிக் கொள்வோம். அதே போன்று அரபகத்து இணை வைப்பாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு நாம் என்ன செய்வோம், மதீனாவை நோக்கி படையெடுத்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதாக முடிவெடுக்கிறாங்க.
இது இவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு ஆலோசனை சூழ்ச்சி. இந்த அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அவங்க எல்லாம் கிளம்பி வரக்கூடிய இந்த போருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அகழி போர் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன்ல அதனுடைய போரை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அஹ்ஸாப் என பெயரிட்டிருக்கிறான். குர்ஆன்ல அஹ்ஸாப் என்ற பெயரையும் வரலாற்று ஆசிரியர்கள் அகழி போர், அதாவது ஊரை சுற்றி குழி தோண்டி என்ன செய்யறது, மக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பது, இது வரலாற்று ஆசிரியர்கள் வைத்த பெயர். காபிர்களினுடைய இந்த சூழ்ச்சியை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனா நகரத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. இப்படி பெரும் படைகளுடன் வருகின்றார்களே, நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கேட்கின்ற பொழுதுதான் அந்த நேரத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, நல்லது ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அதாவது ஊரை சுற்றி நாம் என்ன செய்வோம், அகழ் தோண்டினால் அது எல்லா விதத்திலும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த குழியை தோண்டுவது நாம் அனைவருமே சேர்ந்து முயற்சித்து நம்முடைய மக்களை நம்ம பாதுகாக்கிறது. பெண்கள், குழந்தைகள், உடைமைகள், இப்படி அனைத்தையும் பாதுகாக்கணும்னா ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், சில மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, நீளத்தால் 40 முழம் 10 நபர்கள் தோண்ட வேண்டும் என முடிவு செய்து தோழர்களிடம் என்ன செய்யப்பட்டது, ஒப்படைக்கப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குழி தோண்டுவதில் பங்கெடுத்து கொண்டு, தான் தலைவருங்கிறதுக்காண்டி ஒதுங்கி நிற்கவும் இல்லை, அதே போன்று வேலை பார்க்காமல் இல்லாமல் அவர்களுடன் சேர்ந்து தொண்டர்களோடு சேர்ந்து தொண்டர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வேலையில் ஈடுபட்டு என்ன செய்றாங்க, பசியிலும் பட்டினியிலும் உள்ள நிலைமையில் சுய தேவைகளை கூட நினைத்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில் தோழர்களின் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல யார சொல்லலாம், நல்ல முறையில் நாம் என்ன செய்கிறோம், மதீனா நகரை சுற்றி குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு பாறை மட்டும் குறுக்கிட்டு இருக்கின்றது, ஒரே ஒரு பாறை மட்டும் குறுக்கிடுகின்றது, அது எங்களால் அகற்ற முடியவில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சம்மட்டியால் என்ன செய்கிறாங்க, அந்த பாறையை அடிக்கின்றார்கள். அந்த பாறையை அடிக்கின்றார்கள். அந்த பாறை பிளந்து அதிலிருந்து தீப்பிழம்பு வெளிப்பட்டு அதனுடைய ஒளி எல்லா பக்கமும் பரவியது. அந்த ஒளியில் பாரசீகர்களின் அரண்மனையும் அதே போன்று அதனுடைய பெரும் பெரும் கட்டிடங்களும் எனக்கு காட்டப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இரண்டாவது அடி அடித்த பொழுது ரோமர்களின் அரண்மனையும் பெரும் பெரும் கட்டிடங்களும் எனக்கு காட்டப்பட்டது. மூன்றாவது முறை அடிக்கப்பட்டு அதனுடைய ஒளி பிளம்பில் யமன் நாட்டினுடைய அரண்மனையும் எனக்கு தென்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இது அனைத்தும் எனக்கு காட்டப்பட்டிருக்குன்னா பின்னால் என்ன செய்யப்படும், இந்த 3 நாடுகளும் என்ன செய்யப்படும், இஸ்லாத்தினுடைய கைவசம் வரும், அதனுடைய அரசு ஆட்சிகள் பொறுப்புகள் அனைத்தும் இஸ்லாமியர்களிடத்துல வரும் என்பதாக முன்னறிவிப்பு செய்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்பதாக சொல்லப்படும். இந்த செய்தியை கேள்விப்பட்ட யூதர்கள், இந்த அப்பாவி முஸ்லிம்கள் தங்களின் உயிரை பாதுகாக்கவே குழி தோண்டுகின்றார்கள், இவ்வளவு பாடுபடுகின்றார்கள், பட்டினியும் பசியுமாக இருக்கக்கூடிய இவர்கள் வல்லரசு நாடுகளை வெற்றி கொள்ளும் கனவு காண்கிறார்கள் என்பதாக பரிகாசமாக கேலி செய்து கொண்டிருந்தார்கள்.
ஊரை பாதுகாக்கிறதுக்கே இந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க பட்டினி பசியோடு. இவங்க வல்லரசு நாடுகளை வெற்றி கொள்ள போகின்றார்களா என்பதாக பரிகாசம் செய்தவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு பதிலடி கொடுக்கவே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தினுடைய விளக்கு உரையாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக அவர்கள் எந்த அளவிற்கு இழிவாக நினைத்தார்களோ, பின்னால் ஒரு காலத்தில் இந்த 3 நாடுகளும், அதாவது பாரசீகம், யமன், அதே போன்று அது மட்டுமல்லாது ரோமர்களின் அந்த அரண்மனை, இப்படி 3மே இஸ்லாத்தினுடைய கைவசம் வந்தது என்பது நமக்கு வரலாறு அன்பானவர்களே. ஆக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், தான் நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களிடமிருந்து அரசாட்சியை கழட்டி எறிந்து விடுகின்றான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றான். நன்மைகள் தீமைகள் அனைத்துமே அல்லாஹ்வின் கைவசமே இருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இவ்வாறான மகத்தான வெற்றிகளை கொடுத்தான். பலகீனமாக இருக்கக்கூடிய ஈமான்தாரிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பலத்தை ஒரு நாள் கொடுப்பான் என்பதை இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டி, அந்த ஒரு மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் ஈடற்றத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கினான் என்பது இந்த திருமறை வசனத்தினுடைய ஒரு வரலாறாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீயோர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் பாதுகாப்பு பெற்ற மக்களாகவும் அதே போன்று கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி நம்முடைய ஒவ்வொரு மக்களுடைய உயிர் உடைமைகள் அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பை பெற்ற ஒரு சிறந்த சமுதாயமாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் ஈருலகிலும் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாசர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.